பராசக்தி. இந்த பராசக்தி படமானது ஹிந்தி திணிப்பை எந்த அளவுக்கு காங்கிரஸ் முன்னெடுத்ததுன்னு, தமிழுக்கு காங்கிரஸ் பண்ண அநீதி என்னன்னு பேசியிருக்க ஒரு படமாக வருது. இந்த படம் வந்ததிலிருந்து திமுகவும் சரி காங்கிரஸும் சரி சமூக வலைதளங்களில் தங்களுடைய போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காரங்க காங்கிரஸ் செய்த இந்தி திணிப்பை பற்றியும், காங்கிரஸ்காரங்க திமுக செய்த அநீதியை பற்றியும் சமூக வலைதளங்களில் மாறி மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து செய்யக்கூடிய பிரச்சாரங்கிறது மத்திய அரசாங்கம் தான் இந்தியை திணிக்குது. உண்மையிலேயே பாஜக இன்னைக்கு என்னதான் பண்ணுது தமிழுக்கு அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. பாரத பிரதமர் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் உலகிலேயே மிக தொன்மையான மொழி தமிழ், அது எங்க நாட்டோட மொழி அப்படின்னு சொல்லி கௌரவமா பேசுறாரு. दुनिया की सबसे पुरानी भाषा तमिल भाषा है। इससे बड़ा गर्व क्या हो सकता है कि दुनिया की सबसे पुरानी तमिल भाषा भारत की भाषा है, हम भारतीयों की भाषा है। இவ்வளவு ஏன் மோடியோட சொந்த தொகுதியான வாரணாசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க தொடர்பை மீட்டெடுக்கணும்னு சொல்லி கடந்த 4 வருஷங்களா காசி தமிழ் சங்கமம்ங்கிற பேர்ல தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான நபர்களை காசிக்கு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் காசிக்குமான தொன்மையான தொடர்பை மீட்டெடுக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி மோடி எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் தமிழை முன்னிறுத்துறாரு. அதிகமா ஹிந்தி பேசுற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவருடைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகள்லையும் தமிழ் கற்றுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதோடு இல்லாமல் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்குன்னு ஒரு நாற்காலியும் அமைத்து தமிழோட வளர்ச்சிக்காக அந்த மாநிலத்தோட முதல்வர் பாடுபடுறாரு. இவ்வளவு ஏன் நம்ம மாநில ஆளுநர் RN ரவி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவரை பீகார்காரன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தப்போ கூட அவர் தமிழை எவ்வளோ கற்றுக்க முடியும்னு சொல்லி முயற்சி பண்ணி சமீபத்தில் நடந்த காசி தமிழ் சங்கம் நிறைவு நிகழ்ச்சியில் 22 நிமிஷம் எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல் முழுமையாக அவரோட உரையை தமிழ்லேயே பேசியிருக்காரு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது காசி தமிழ் சங்கமம் திருவிழா. இந்த விழாவால் தமிழ் மக்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். காரணம் காசி தமிழத்திற்கு ஆணைப்பு பல 1000 ஆண்டுகள் பழமையானது. இப்படி துண்டு சீட்டு வச்சு பேசுற அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இருக்கையில், வெளி மாநிலத்திலிருந்து வந்தா கூட இந்த மாநில மொழியான தமிழை கத்துக்கிட்டு தமிழுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறவர் RN ரவி. இங்க இருக்க அரசியல்வாதிகள் அதிகமா குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அமைப்பு RSS. அந்த அமைப்புடைய தலைவர் மோகன் பகவத் சொல்றாரு, எல்லா மாநிலத்தவர்களும் அவங்களுடைய தாய்மொழியில தங்களுடைய பாடங்களை கற்கணும், வீடுகளில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி தாய்மொழியை முன்னிறுத்தி RSS அவங்களுடைய பிரச்சாரமும் கூட தமிழை வளர்க்கறதுல தான் இருக்கு. இப்படி இவங்கெல்லாம் தமிழை வளர்த்துட்டு இருக்கும்போது ஒரு தரப்பினர் மட்டும் தமிழை வச்சு அரசியல் செய்யறதை மட்டுமே பண்றது உங்க பார்வையில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.